ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் பாலை விட்டு தேங்காய் பறிக்கிறதுக்கான நாள் வந்துருச்சுங்க. அதை பறிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணோம். அந்த வீடியோவோட கண்டென்ட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக காயெல்லாம் நல்லா பெருசாகிருச்சு. இதில் இளநியை நம்ம பறிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு பொங்கல் வச்சு தான் இந்த இளநியை பிடுங்கணும். இப்போ 2 மரம் தான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பெருசாக இருக்குது. மற்றது இன்னும் அந்தளவுக்கு வரல. ஆனால் இது ரெண்டும் வந்து நல்லா காய் திரண்டு வந்துருச்சு. ஹைந்திகா பாப்பா தான் கேட்டுக்கிட்டே இருப்பா, எப்பப்பா ஜூஸ் பறித்து தருவீங்க, சீக்கிரம் பறிங்கப்பான்னு. ஃபைனலி அதுக்கான நாள் வந்துருச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக பொரிச்சு கொடுத்துடலாம். பாப்பா கையில் தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எல்லாம் அடுப்பெல்லாம் கூட்டி வச்சு பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தென்னை மரத்துக்கு அப்படியே பூவும் ட்ரெஸ்ஸும் வைக்கணும். இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா போடுற மாதிரியே நாங்கள் எடுத்துட்டோம். தென்னை மரத்துக்கு கெவுன் போடுறது நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். செருப்பு போட்டு காலில் வச்சு உடப்பேன். பொங்கல் பொங்குறதுக்குள்ளே செம சேட்டை பண்ணிட்டா. இவ தான் பொங்கலுக்கு அரிசி வேறு போடணுமா, இவளை நம்ம பிடிச்சே வைக்க முடியல. அங்கங்கே பொங்கல் பொங்குற நேரத்துக்கு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தா. விறகு எடுத்து இவ்வளோ போட, அதை பண்ணு இதை பண்ணு. அவளை நாங்கள் இறுக்கமாக கட்டி பிடிச்சி வச்சுருந்தோம். இல்லைன்னா ஒரு இடத்துல அடங்கவே மாட்டேன்ட்டா. சுட்டி வச்சிரு, போதும்.
அதான் எடுத்துட்டு போச்சு. ம் ஏய். போ. வாங்கிக்க அப்பாட்ட வாங்கிக்க. பார்க்குறேன் எந்த கரை. சரி பார்த்து சாம்பிராணி. இல்ல 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 வருதான்னு பார்க்கலாம். ஜூஸ் இன்னைக்கு உனக்கு தான். இழுத்தீனா உனக்கு. வந்துருச்சு வந்துருச்சு. ஜூஸ் உனக்கு நிறைய இருக்குது இதுல. சார் வேணுமா? சார் வேணும். கிராஸா இருக்கு பிடிங்க. பறிக்கலாம் பறிக்கலாம். ஆ ஆ அங்க பாரு. அவ்வளோதான். கடைசியில் அந்த ட்ரெஸ்ஸை பாப்பாவுக்கே வச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே வெத்தலை பாக்கு பணம் ஒரு 500 ரூபா வச்சு பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. காலில் விழுந்து பாப்பாவை வாங்கிக்கோ ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோன்னா அவளுக்கு ட்ரெஸ்ஸை வாங்குறதா காசை வாங்குறதா எதை எடுத்துக்கிறதுனே அவளுக்கு தெரியல. கடைசியாக அவள் வாங்கிக்கிட்டா. ஆத்தாட்ட ஆத்திராட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இங்கே பாரு என்ன பாரு. ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதை வாங்கிக்கங்க. அந்த ட்ரெஸ்ஸை கையில் வாங்கிக்கங்க. அதை வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க பாட்டி அத்தாட்ட. என்ன பாரு நீ காலில் விழுந்து தொட்டு கும்பிடு. அங்கே பாட்டி அத்தை பாட்டி அத்தை பாட்டி. அப்பத்தா அப்பாட்ட. சரி அம்மாட்ட. அச்சோ. அப்படியே இளநீ எடுத்துகிட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டோம். பக்கத்தில் ஊருக்குள்ளே இருக்க கோயில் தான் கவுண்டப்பர் கோயில். நிறைய பேர்த்துக்கு இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த கோயிலுக்கு தெரியும். ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே வந்து இவரோட சட்டை தாங்கலை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்றைக்கி டேவே ரொம்ப பிளஸ்டாக போச்சு. அடுத்த இளநீ பறித்தா அதை குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதை இன்னொரு விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.